இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பியான ஜூஸியான ஜாங்கிரி எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஜாங்கிரிக்கு தேவையான அளவுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். நீங்கள் 1 கப் உளுந்து எடுத்திங்கன்னா அதுக்கு 2 கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதனால் நீங்கள் வந்து கரைச்சிக்கோங்க, சுகர் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காவோட வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கொதிச்சிருச்சு. இது பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கவங்க இங்கே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதாவது சிறு கம்பி பதத்துலேருந்து ஒரு கம்பி பதம் வரைக்கும் சொல்லுவாங்க இதோட பதம். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சுகர் சிரப் கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறது. கட்டி ஆறின பிறகு கட்டி ஆகிடும், அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உளுத்தம்பருப்பு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். இப்போ எல்லாம் தண்ணியெலாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. நம்ம வடக்கி அரைப்போம் பார்த்திங்களா, அந்த பதத்தில் தான் இதுக்கு வந்து நம்ம அரைக்கணும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு. வடக்கி அரைக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ இந்த மாதிரி இது நம்ம அரைச்ச மாவை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பளத்தில் இப்போ சேர்த்துக்கோங்க. இது நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சிலேயே அரைச்சிக்கிட்டு, நீங்கள் நிறைய அரைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிரைண்டர்லேயே அரைச்சிக்கோங்க. கிரைண்டரில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சரிசியும் ஊற வச்சு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து அதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இதெல்லாம் சேர்க்கும்போது ஜாங்கிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஜிலேபியை விட ஜாங்கிரி ரொம்பவுமே ஹெல்த்தியான ரெசிபி. ஜிலேபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைதா மாவில் ரெடி பண்ணுவாங்க. ஜாங்கிரி நம்ம வந்து உளுத்தம்பருப்பில் ரெடி பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அது ஹெல்த்தியான ரெசிபி. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வராது உங்களுக்கு மாவு. இந்த பாருங்கள், அப்படி இருக்கணும். எண்ணெயில் பிழியும் போது உங்களுக்கு சரியாக வரும். நீங்கள் தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயில் வந்து திரண்டு போயிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சுகர் இருந்த பாலித்தீன் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நீங்கள் பால் கவர், ஆயில் கவர் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பக்கத்தை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதில் ஃபுல்லாக மாவை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு அதோட ஒரு பக்கத்தை வந்து நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் வந்துட்டு கட்டிக்கலாம். இல்லைனா ஜாங்கிரிக்கு தனியாக துணி விற்கிது. நீங்கள் அடிக்கடி செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாங்கிரிக்குன்னு விற்கிற துணி வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுலேயே உங்களுக்கு ஹோல் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஜாங்கிரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு பக்கம் பேக் பண்ணிட்டேன். இப்போது மூளையை கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு பார்த்துக்கிட்டு வேணால் நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது ரெடியாக இருக்குது. அடுத்தது ஒரு தட்டையான பாத்திரத்தில் ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் ரொம்பவுமே சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம ஜாங்கிரி பிழிஞ்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இது 2 ரவுண்டு போட்டுட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம்.
ஷேப் ஃபஸ்ட் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக வராது, ஆனால் போக போக வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டீங்க, 2-3 தடவை புழிஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா 3வது தடவை 4வது தடவை நம்ம பிழியும்போது கரெக்டான ஷேப்பில் வரும். நீங்கள் இந்த மாவுலேயே கூட மினி ஜாங்கிரி ரெடி பண்ணலாங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். நீங்கள் சுகர் சிரப்பில் வந்து ஜாங்கிரி சேர்க்கும்போது சுகர் சிரப் வந்து சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்கும்போது நீங்கள் ஜாங்கிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் இதை வந்து எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்துலேயுமே நம்ம ஜாங்கிரி ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்பவுமே ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. நீங்கள் ஜிலேபி பண்ணுறதுக்கு கூட டைம் எடுக்கும். மாவு ஊற வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், 7 மணி நேரம் ஆகுங்க மாவு ஊறி நம்ம ஜிலேபி பண்ணுறதுக்கு. ஆனால் ஜாங்கிரிக்கு பார்த்திங்கன்னா உளுந்து ஊற டைம் மட்டும்தான் ஆகுமே தவிர நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமே ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஜூஸியாக கிறிஸ்பியாக பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த தீபாவளிக்கு எல்லாருமே வீட்டிலே கண்டிப்பாக ஜாங்கிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் வாங்கினா கூட நம்ம எண்ணெய் தான் சாப்பிட முடியும். அது வீட்டில் செஞ்சோன்னா தாராளமாக சாப்பிட்லாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.